வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5790 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 5760 5720 போன்ற இடத்த சப்போர்ட்டாக வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நேற்று க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் வார்னிங் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக இருந்து அடுத்த சப்போர்ட்டை தொடுறதுக்கு வாய்ப்புன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்க கோடு வந்து ஒரு கோடு மட்டும் கிடையாது. எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஜோன், ஒரு குறிப்பிட்ட இடம். அந்த இடத்த சில சமயம் தொட்டுட்டு கரெக்டாக பவுன்ஸ் ஆகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட ஆயிடலாம், இல்லை கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட திருப்பி போகலாம். ஆனால் எப்படி நடந்தாலும் இது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்தா முன்னாடி க்ரியேட் பண்ண ஹையை பிரேக் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்கல, என்னை தொடக்கூட முடியலை. அதனால் மறுபடியும் கீழே வந்து இந்த 5760 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் பல முறை சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதுவும் பலன் கொடுக்காம இறுதியாக கீழே பிரேக் அவுட் ஆகி நம்ம மூவிங் ஆவரேஜையும் பிரேக் பண்ணுறப்ப நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டான 5720 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதுன்னு தெரியுது. அந்த இடத்துல தான் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் வந்தது. அது இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா நடந்த சம்பவங்களை பார்க்குறப்ப இன்வென்ட்ரி ரிப்போர்ட் பையிங்க்கு சாதகமாக இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. அதனால் தொடர்ந்து 5720 அப்படின்றது நம்மளுடைய பாட்டம் முக்கியமான சப்போர்ட் ஜோன். அந்த காரணத்தினால இந்த 5720லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேராக 5760 தொட முயற்சி செஞ்சுருக்கு. ஸோ 5760 தொட்டோன்னா அது இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா முன்னாடி இது சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ அது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. நம்ம மூவிங் ஆவரேஜும் அதை கைட் பண்ணி மறுபடியும் 5720க்கு தள்ளியிருக்கு ப்ரைஸை. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடந்து 5730 க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில். இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம என்னென்னா மொத்தமாக பார்க்குறப்ப மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் அதை க்ரியேட் பண்ண ஹை வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு. முழுவதும் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக தான் நேற்று இருந்தது. நம்மளை மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பையிங் இருக்குன்னு எதிர்பார்த்தவங்க. அதனால தான் முதல் பாதி பார்த்திங்கன்னா 5760 ஒரு சப்போர்ட்டாகவும், இரண்டாவது பாதி 5720 ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்ம முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்துடுச்சு. அதனால் ஒரு பெரிய ட்ரேடிங் திட்டம்லாம் நம்மளால் தீட்ட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதே நல்லது. வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 5720 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதனால் ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணலாம். 5735 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகி 760க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்தது அப்படின்னா பையிங் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த முன்னாடி நாளுடைய லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் முன்னாடி நாள் லோவை பிரேக் பண்ணி ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் அடுத்த சப்போர்ட்டான 65 தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் இது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம். எப்பவும் போல் இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.